வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டோட டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்தமாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாழ்க்கையில் எங்கே வேணாலும் யூஸ் ஆகலாம் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, pfpmaker.com. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இமேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த இமேஜ் எடுத்துன்னு வந்து இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க பேக்ரவுண்டை அழகாக மாற்றி கொடுத்துரும். அதில் இருக்க பேக்ரவுண்ட் அழகாக மாற்றினதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணுற மாரி அழகாக ரவுண்ட் ஷேப்லேயும் இல்லை மற்ற ஷேப்லேயும் ஆக்கி கொடுக்கும். இப்போ அங்கே பார்ப்போம். லோட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் எதில் வேணாலும் டிபியாக செட் பண்ணிக்கலாம் நண்பா. லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வரும். வரப்போகுது வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. பேக்ரவுண்ட் வந்து மாறி இருக்குது. இதில் எந்த பேக்ரவுண்டு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் பண்ண கேலரியில் போய் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு டிபியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்பில் வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோவாக உங்கள் மூஞ்சி கேட்டாங்கன்னா இதை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. நம்மளோட ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை ஒரு ப்ரௌசரோ இருந்தாலும் பரவாயில்ல, அதில் இருக்க வீடியோவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ட்ரிக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. இந்த லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், அதனால் ஒன்றும் கவலைப்படாமல். இருந்தாலும் சொல்கிறேன், pastedownload.com. இது வந்து சர்ச் பண்ணிடுங்க, உள்ளார போய்டும். இதில் வந்து உங்களுக்கு யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ எதில் இருந்து வேணாலும் அந்த லிங்க்கு மட்டும் இருந்துட்டால் போதும், நீங்கள் வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் டவுன்லோட் பண்ணலான்ட்டு இது காட்டுறாருங்க. இத்தனை வெப்சைட்ஸில் இல்லை ஆப்பில் இருந்தோ நீங்கள் லிங்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம இத்தனை வெப்சைட்ஸோ இல்லை ஆப்பில் இருந்தோ நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இவ்வளோ போய்கிட்டே இருக்கு பாருங்கள், தளத்தில் இன்னும் நிறையாவும் இருக்குது. நீங்கள் உங்களோட லிங்க்கை காப்பி கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். யூடியூப் வீடியோ ஒன்று எடுத்துப்போம். நம்ம சேனலில் இருக்க ஒரு வீடியோவோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துக்கிறோம். காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ரோம்குள்ளே போகிறோம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். டவுன்லோட் அப்படின்னு இங்கே லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ எந்தெந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுது. நம்ம வந்து எந்த குவாலிட்டின்னு சூஸ் பண்ணலாம். இல்லை வெறும் ஆடியோ மட்டும் வேணும், வெறும் பாட்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ மட்டும் டவுன்லோட் ஆகும் நண்பா. அவ்வளோதான். இது ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போயாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்மளோட மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் கேம் விளாடணும், ஆனால் நீங்கள் ஸ்பேஸ் எதுவும் பிடிக்காத மாரி கேம் விளாடணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கேம் விளாட்லாம். ஆனால் ஆன்லைன் கேம் நான் எப்படி தேடுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கான லிங்க் தான் இது. இப்போ நம்ம இந்த லிங்க் எல்லா லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். இந்த லிங்க்கு கொடுத்து சர்ச் கொடுத்துக்கோங்க. மொத்தம் 300 கேம் இருக்குது, ஆன்லைன் கேம். நீங்கள் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ அந்த கேம் செலக்ட் பண்ணி விளாட்லாம். இதில் இந்த ஹில் கிளைம் ரேசிங் மாரியான கேம்ஸும் இருக்குது. இந்தமாரி கார் ரேஸு, இந்தமாரி எல்லா வகை ரேஸும் இருக்குது. எல்லா கேமிங்கும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிக்கை பார்க்கலாம் நண்பா. நம்மளோட நாலாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குளோப் ஃபோன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் கீழே கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஃபோன் பண்ணுற மாரி ஒரு இல்யூஷனை கொண்டு வந்துடும். அவங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து வெளிநாட்டு நம்பராக தான் காட்டும். அதனால் நீங்கள் வந்து சூப்பராக ப்ராங்க் பண்ணலாம் இந்த வெப்சைட் வச்சுட்டு. ஆனால் ஒரே ஒரு டிமெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்டட் டைம் மட்டும்தான். அது வரைக்கும் தான் நம்மளால் பேச முடியும். இப்போ இதுக்கு பின்னாடி வருவோம். இங்கே நிறையா ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதே ஃபோன் பேசணும் அப்படின்னா பேலன்ஸ் வேணும். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட நெட் இருந்தால் போதும், நீங்கள் இப்படி பேசிக்கலாம். அதேமாரி எஸ்எம்எஸும் நெட் இருந்தால் போதும். அதேமாரி உங்கள் ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு கூட இதில் ஆப்ஷன் இருக்குது. இதேமாரி உங்கள் வீடியோ சேட்டை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபைல் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபைல் ஷேர் பண்ணும்போது இதுக்குள்ளார போய்கிட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பாருங்கள். யாருக்கு அனுப்பணுன்றதை பார்த்துட்டு இங்கே ஃபைண்ட் யூசர்னு இருக்கும், அதை வச்சுட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்றத பாருங்கள்.
அவங்களும் ஆன்லைனில் இருக்கணும், நீங்களும் ஆன்லைனில் இருக்கணும். அவங்க இந்தமாரி ஆன்லைனில் இந்த வெப்சைட்டுக்குள்ளேருந்து ஆன்லைனில் இருக்கும்போது அவங்களும் ஃபைண்ட் யூசர் கொடுக்கணும், நீங்களும் ஃபைண்ட் யூசர் கொடுக்கணும். அப்புறமேட்டா அவங்க யாருக்கு அனுப்பணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு சென்ட் பண்ணலாம் நண்பா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 5வது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ப்ளூ டிக்கே விழாமல் நீங்கள் எப்படி அவங்களோட மெசேஜை படிக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட இன்னொரு ட்ரிக்கு, 5வது ட்ரிக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளார போய்க்கிறோம். வாட்ஸ்அப்புக்குள்ளார போய்கிட்டு யார் பேரை சர்ச் பண்ணணுமோ, அதாவது யார் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் படிக்கணுமோ அவங்கள்ட்ட சர்ச் கொடுத்துருங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம மெசேஜஸும் நம்ம அப்படியே இங்கே படிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே அவங்களுக்கு ப்ளூ டிக் விடாமல் படிச்சிக்கலாம் நண்பா. இதுதான் நம்மளோட சூப்பர் ட்ரிக்கு. நீங்கள் அவங்களுக்கு ப்ளூ டிக் விடாமலே நீங்கள் படிச்சிக்கலாம். நம்மளோட 6வது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரோம்குள்ளார போய்க்கோங்க. இது நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற பார்க்குற மாரி ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸ்குள்ளார போய்கிட்டு இங்கே சேஃப்டி செக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஃப்டி செக் கிளிக் பண்ணணும். இந்த சேஃப்டி செக் யார் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோம் அப்டேட்டட் வெர்ஷன் வச்சுருக்கணும். அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளார போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளார போய் குரோம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே செக் நோன்னு ஒரு பட்டன் இருக்கா, இங்கே செக் நோன் கொடுக்குறோம். நம்மளுக்கு 3 டிக்காக வந்ததுன்னா குரோம் மூலமாக இது பிரச்சனை வராது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா ஃபைல் ஷேரிங்க்கு, அந்தமாரி தான் இதுவும். இதில் எந்த ஆப்புமே டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம் நண்பா. இதுக்கு எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இந்த லிங்க்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ சர்ச் கொடுக்குறோம், இந்தமாரி வரும். இன்னொரு டிவைஸ் எடுத்துக்கோங்க, அதுலேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 கனெக்ட் ஆனதுக்கப்புறம் யார்கிட்ட சென்ட் பண்ணணும், யாரை ரிசீவ் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஃபைல்ஸ் அனுப்பலாம் நண்பா. இது கூகுள் ஃபைல்ஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதேமாரி சென்டு ரிசீவ் பட்டன் இருக்கும், நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா வேணும்னா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாய்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதான் பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளார போய்க்கோங்க. உங்கள் வாய்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மைக்ரோஃபோன் மூலமாக இப்போ கூட பேசுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏலியன் வாய்ஸு, டெலிஃபோனில் ஒழுங்காக பேசாமல் இருந்தால் அந்தமாரி வரும்ல வாய்ஸ், அந்தமாரி வாய்ஸு, ஏலியன் வாய்ஸு, ஏலியன்லேயே நிறையா ஆப்ஷன்ஸு, ஜோக்கர் வாய்ஸு, ரேடியோவில் பேசின எப்படி இருக்குமோ அந்தமாரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேசிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி ப்ராங்க் கூட பண்ணிக்கலாம். வேறு யாரும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆன்கோயிங் கால்ஸில் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இதில் போட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிவைஸோட ஃபுல் இன்ஃபோவையும் நீங்கள் எந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாமல் இந்த வெப்சைட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இது மூலமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வெறுமனே கூட பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், லோட் ஆகுது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபோனு, அது என்ன மாடலு, என்ன பிட்டு எல்லாமே காட்டும். உங்கள் ஐபி அட்ரஸ் கூட காட்டும். இது அப்படின்னா என்னன்னே தெரில, லொக்கேஷன்னா இப்போ என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன்னா என்னன்னு காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துடுங்க, பேட்ரி ஸ்டேட்டஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு பேட்ரி ஸ்டேட்டஸ்குள்ளே போயாச்சு. பேட்டரியில் 62% இருக்குது. சார்ஜ் ஏறுனா சார்ஜில் எவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜ் இறங்குது, 2 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி சார்ஜ் இறங்குதான், ரொம்ப கம்மியாக இறங்கிட்டு இருக்குது. இந்தமாரி எல்லா பேட்ரி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும் நண்பா. இந்தமாரி உங்கள் ஃபோனுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மரண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு உங்கள் ஃபோனில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு யாராவது ஃபோனை ட்ரை பண்ணி ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி ஹேக் எதாவது பண்ணுற போகிறீங்க, பத்திரமா இருங்க. அந்தமாரி மற்றவங்களையும் உங்கள் ஃபோனை தொட மாரி பார்த்துக்கோங்க. குரோமுக்கும் கண்டிப்பாக லாக் போடுங்க, ஏன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரை குரோம் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற 10வது ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான். உங்கள் டேட்டா வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிற ஒரு ட்ரிக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளார போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். CONNE கனெக்ஷன்ஸ் அப்படின்னு கனெக்ஷன் சர்ச் பண்ணுறோம். கனெக்ஷன்ஸ் வருது. ஒரு சில பேருக்கு கனெக்ஷன்ஸுக்குள்ளே போனால் டேட்டா யூசேஜ் வரும். நம்மளுக்கு வெளியே பார்த்தீங்கனாலே டேட்டா யூசேஜ்னு வந்துடும்.
டேட்டா யூசேஜ்னு வெளியே சர்ச் பண்ணி பாருங்கள். கிடைக்கலன்னா நீங்கள் கனெக்ஷன்ஸ்ன்னு கொடுத்து அதுக்குள்ளார டேட்டா யூசேஜ் இருக்கும், அது மூலமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணுறோம். இதாவது இந்த ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க பேக்ரவுண்டில். அந்தமாரி இருக்க வெப்சைட்டெல்லாம் இல்லைனா ஆப்பெல்லாம் நீங்கள் இது மூலமாக பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ணிக்கட்டோம், ஒன்று வச்சு பண்ணிக்கட்டோம். மொபைல் டேட்டா யூசேஜுக்குள்ளார போயாச்சு. இதுக்குள்ளார போனதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டில் பிடிக்கிறது இது இப்போ டெலகிராம்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் பேக்ரவுண்டில் இவ்வளோ டேட்டா பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளார பேக்ரவுண்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள்கிட்ட அவங்களால பேக்ரவுண்ட் டேட்டா எடுத்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அது உள்ளார போனால் மட்டும்தான் அது உங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணணும் நண்பா. அவ்வளோதான் நண்பா, நம்ம பார்த்துட்டு இருக்க முடிஞ்சிச்சு. நம்மளோட உழைப்புக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.